எனக்கு 2 பையன் இருக்கிறானுங்க. பெரிய பையன் பேர் பிரேம், சின்ன பையன் பேர் அஜய்குமார். அஜய்குமார்ன்றவனை 15 வயசு ஆகுது அவனுக்கு. அவனை இந்த திருநங்கையும் 5 பேர் 4 பேர் சேர்ந்து நீ இந்த மாதிரி ஆயிடுடான்னு சொல்லி இட்டுன்னு போயிட்டாங்க. 10ஆம் தேதி இட்டுன்னு போனாங்க என் பிள்ளைய. இட்டுன்னு போயிட்டு நாங்கள் பார்க்குறோம். அவன் சொல்லும் போதெல்லாம் 6 ஹவர் 1 ஹவர் உங்களுக்கு டைம் தரேன், அதுக்கு பார்த்துட்டு என்கிட்ட கொடுத்துடணும் என் பிள்ளைய. 5 நாள் கழித்து நாங்கள் சாங்கியெல்லாம் செஞ்சிட்ட பிறகு தான் அனுப்புவேன்னு சொல்கிறாங்க சார். என் பிள்ளைய இட்டுன்னு போய் பண்ணுறதுக்கு யார் இவங்க? எங்களுக்கு ஒன்றுமே புரியல. நாங்கள் போயிட்டு நேற்று போயிட்டு என் பிள்ளை எனக்கு வரணும்னு சொல்லிட்டு ஊர் ஜனமே சேர்ந்து எல்லாரும் இட்டுன்னு போய் என் பிள்ளைங்கள்லாம் சேர்ந்து இட்டுன்னு வந்ததுங்க. என் பிள்ளைய தூக்கின்னு வந்துட்டேன். நீ இட்டுன்னு வந்ததுனால எனக்கு 5 லட்சம் நீங்கள் கொடுங்க. உங்கள் பிள்ளைய நான் பிச்சை எடுக்கிறதுக்கு தான் நான் இட்டுன்னு போய் வச்சுக்கினேன். அந்த 5 லட்சம் கொடுத்தாதான் என் பிள்ளைய விடுவேன்னு சொல்கிறாங்க சார். எப்படி நான் சார் விட்டுட்டு உக்காந்துருக்கேன்? என் வீட்டுக்காரர் ஆட்டோ ஓட்டுறாரு, நான் வீட்டு வேலை செய்கிறேன். இந்த மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணி என் பிள்ளைய இட்டுன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி என் பிள்ளை வரணும், அவன் வந்தாதான் நாங்கள் விடுவோம், இல்லைன்னா எங்கள் மச்சனனுங்களே எங்கள் எல்லாரும் சாவடிச்சிடுவோம். 3 பேரை நான் 5 பேரை வெட்டிடுவோம், 2 பேரை போனமாக ஆக்கிடுவோம். போனமாக ஆக்கி நீங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் போடுவீங்கோ. இது நேற்று நைட்டு அவ்வளோ அமக்கலம் பண்ணிட்டு போய்க்கிறாங்கன்னு திருநங்கைங்க 20-30 பேர் இருப்பாங்க. வீட்டாண்ட அவ்வளோ அசிங்கமாக பேசி என் குடும்பம் மானமே போச்சு. என் பிள்ளைய இட்டுன்னு போய் அவ்வளோ அமக்கலம் பண்ணி வச்சுக்கிறாங்க. நேற்று அவனை அடின்னு அடிச்சு இருக்கிறாங்க. அடித்து அந்த மூக்குத்தியெல்லாம் உடச்சி ரத்தம் ஊற்றி ஒரு மாதிரி இருந்தான் என் பிள்ளை. என்கிட்ட இருந்த பிள்ளையே இல்லாத மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாங்க சார். நான் எப்படி இட்டுன்னு வந்தேன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என் பிள்ளைய. நீங்கள் வராதிங்கன்னா கேட்க மாட்டேன்றாங்க. என்கிட்ட தான் இருப்பான். நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. காலையில் நான் இட்டுன்னு போவேன், வசூலுக்கு இட்டுன்னு போவேன், இதுக்கு இட்டுன்னு போவேன், திருட இட்டுன்னு போவேன், இங்கே பண்ண சொல்லுவேன், இந்த தொழிலுக்கு போக சொல்லுவேன், அந்த தொழிலுக்கு போக சொல்லுவேன். வசூல்கள்லாம் பண்ணி கை தட்டி காசு கேட்டு கடையிலங்களாம் வசூல் பண்ணி 5 லட்சம் நான் கொடுக்கணுமா அவங்களுக்கு. உன் பிள்ளை 5 லட்சம் சம்பாதிச்சு கொடுத்தாதான் நான் விடுவேன் உன் பிள்ளைன்றாங்க சார். இது 5 பேர் இருக்கிறாங்க சார். பேர் என்னப்பா? ஷாலுமா ஒன்று சீனின்றவன் தான் சார். அந்த பையன் தான் சார் என் பிள்ளைய ஏமாத்திட்டுன்னு போய்க்கிறான். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12 மணிக்கு தூங்கின பிள்ளைய தட்டி யாருக்கிட்ட ஒரு பையன்கிட்ட சொல்லிட்டுன்னு போய்க்கிறாங்க சார். என் பிள்ளைய இட்டுன்னு போய் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க சார். இல்லை சார், அதான் சார் பிளாக்மெயில் பண்ணுறாங்கண்ணா சார். அடிக்கிறாங்க சார், படிக்கிறான் சார். +1 இன்னைக்கு எக்ஸாம் சார். இன்னைக்கு சென்ட் பால்ஸில் இன்னைக்கு எக்ஸாம். என்கிட்ட நான் அதான் திட்டுன்னு வந்துட்டேன் சார். நாங்கள் போய் என் பிள்ளைய காமிக்க மாட்டேன்றாங்க சார். கண்ணில் பாடி கார்டு மாதிரி வராங்க சார். பாடி கார்டு மாதிரி வச்சுருந்து அவன் பக்கத்துலேயே உக்காஞ்சிக்கிறாங்க கூட. நீ பேசு, அம்மாவா நீ பேசு, அப்பாவா நீ பேசு, அண்ணனா நீ பேசு, வேற யாரும் பேசக்கூடாது. நீங்கள் பேசிட்டு காலவரில் என்கிட்ட கொடுத்துருவோம், நான் இட்டுன்னு போயிடுறாங்க சார். என் பிள்ளை எதுக்கு பயப்படுறானே தெரியல சார். என் பையன் கேட்டதுக்கு அதான் சார் என்னை மிரட்டுறாங்க. அம்மா உங்கள் அம்மாவை நான் எதனா பண்ணிவிடுவேன், எங்கள் அப்பாவை எதனா பண்ணிவிடுவேன் என்னை மிரட்டுறாங்கம்மா. அதனால தான்மா நான் அங்கே இருக்கிறேன். உங்களே எதனா பண்ணுறத நானே இதுவாயிடுவேம்மா அப்படின்னு சொல்கிறேன். பத்தில் இருக்கிறேன் சார். சார் இந்த 3 நாளில் இந்த மழை தண்ணியில் சர்ச்சுக்கு போவேன் சார். அவன் அந்த சைடாக தான் போவான். இந்த 3 நாளில் தான் சார் பேசி அவன் பிள்ளைய அந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார். வாடா ஒன்றும் இல்லைடா வீட்டில் பேசுடான்னு சொல்லிட்டுன்னு போய் நான் கொடுத்துருக்குறாங்க சார். அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்ததுனால அவனுக்கு ஒன்றுமே தெரிலன்றான் சார். ஏற்கனவே நாங்கள் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம். 10ஆம் தேதி கொடுத்தோம். ஓடி ரிப்போர்ட்டு PT கொடுத்துருக்குறோம். அங்கே கொடுத்ததுக்கு ஒரு இதுவும் இல்லை. அதனால் இங்கே நேற்று அமக்கலம் பண்ணவோ வேறு யாருன்னா எதனா செஞ்சிட போகிறாங்கன்னு நாங்கள் பயந்துக்கின்னு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறோம். கொடுத்தது பாருங்க காப்பி இருக்குது, எங்ககிட்ட காப்பி இருக்குது. சாருக்கிட்ட நாங்கள் எல்லாத்தையும் காமிச்சிட்டு வந்துட்டோம். அவரு நான் இப்பயே எடுக்கிறேன் ஆக்ஷன் எடுக்கிறேம்மான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க இது பண்ணுறாங்க உக்காஞ்சின்னு. அஜய் வந்தால் தான் நாங்கள் 4 பேரும் போவோம். ஸ்டேஷனில் இருக்கிறாங்களாம். இப்போ போலீஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க. அதான் சார் திருநங்கைங்க என் பிள்ளைய இட்டுன்னு போயிட்டாங்கன்னு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார்.